வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுடைய சுகத்துக்காகவே நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஒரு 10 நிமிடம் தான். என்னோட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம் நானே வாசிக்கிறேன். உங்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விடுதலை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு தகப்பன்மார்கள், வயதான முதிர்ந்தவர்கள் இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் உன்னை விடுவிப்பேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணலாம். ஆனால் இந்த நேரடி ஒளிபரப்பில் நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறீங்க தெரியுமா, அதுதான் வாஞ்சை. அந்த வாஞ்சையின் நிமித்தம் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிக்க போகிறேன், நான் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பல அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார், நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனா சில காரியங்கள்ல இன்னும் ஒரு விடுதலை இல்லை. இன்றைக்கு கர்த்தர் அந்த விடுதலை உங்களுக்கு கொடுக்க போறார். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதலை, ஒரு போராட்டம் உங்க குடும்பத்தை, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில மூடிக்கொண்டு இருக்கிறது. அவர்களுக்காக நீங்க எவ்வளோ பிரயாசப்படுகிறீங்க, நீங்க எவ்வளோ காரியங்களை செய்தீங்க, ஆனாலும் அதுல ஒரு விடுதலை இல்லாம இருக்கு. ஆனா இன்று இயேசுவே சொல்றாரு, நான் விடுவிக்க போகிறேன், நான் அவனை விடுவிக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு கலங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கிறீங்க. என் மகளை யார் விடுவிக்க முடியும், என் மகனை யார் விடுவிக்க முடியும், தூர தேசத்தில் இருக்க என் பிள்ளைக்கு எப்படி விடுதலை வரும், ஒரு விடுதலை நடக்குமா, நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்லவா, இன்றைக்கு சொன்ன நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன தெரியுமா, நான் அவனை விடுவிக்க போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் உங்களை விடுவிக்க போகிறார். அவர் இன்னைக்கு ஒரு குணமாக்குதல் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு மகிமையான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதுங்க. அதனாலதான் இயேசு விடுவிக்க போறார். வாஞ்சியா இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அது உங்களுக்கு சொல்றேன். வாஞ்சியா இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அதை தான் ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல. நம்ம 91வது சங்கீதத்தை எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளும் இதை படிப்பாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. நம்ம சங்கீதத்திலே 3 அதிகாரத்தை மட்டும் மனப்பாடமாக வைப்பாங்க. சங்கீதம் 23, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91, அதுக்கப்புறம் சங்கீதம் 128, சிலர் 121 மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஏன் மனப்பாடமாக சொல்லுவாங்க? இது 3மே குடும்ப பாதுகாப்புக்கானது, ஆசீர்வாதத்துக்கானது. அதனால் எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அதில் 91 கர்த்தர் சொல்றார், மேலே இந்த உன்னதமானவர் இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்ல, இப்படிலாம் நான் பாதுகாப்பேன், உன்னை வலது பக்கம் சாயாதபடி இடது தூதர்களை வச்சு பாதுகாப்பேன், இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கி அதெல்லாம் நான் பாதுகாப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்னமா சொல்றாரு, ஆனா நீ என் மேல் வாஞ்சியா இருந்தா நான் அதை செய்வேன். இதுதான் விஷயம். வாஞ்சனா என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு வாஞ்சனா என்னன்ட்டு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வருவாங்க, ஜெபிப்பாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க. வாஞ்சனை என்ன நான் சொல்லவா? ஒரு சம்பவத்தை பாருங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 15, அதாவது 15வது அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அது, அதாவது கானானிய ஸ்திரீ ஒருத்தி, அவ மகள் பிசாசினால் மிகவும் வேதனைப்பட்டு அவ கலங்கி கொண்டிருக்கிறார். நான் படிக்கணும். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரை, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஒரு மகள், கானானிய ஸ்திரீ, அவ ஆண்டவரை பத்தி அறிந்திருந்தா, ஆனால் அவ இந்த என்ன சொல்றது, இந்த தெய்வத்தை வணங்கின ஒரு மகள் அல்ல, மற்ற தெய்வத்தை வணங்கின ஒரு மகள். ஆனா ஆண்டவராக இயேசுவை கூப்பிட்டு சொல்றா, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறா, அவளை குணமாக்க முடியல, நான் எவ்வளோ மருத்துவர்கள் எல்லாம் பார்த்து ஒன்றும் முடியலன்ட்டு வந்த அந்த பிள்ளையுடைய வாஞ்சையை பாருங்களேன். அதில் 23வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க.
அவளுக்கு பிரியத்திரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. அவ பின்தொடர்கிற ஒரு மகள். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம ஒரு கூட்டத்துக்கு போவோம், அற்புதம் நடக்கதா பார்ப்போம், இல்லை ஒரு அடுத்த வாரம் போவோம், 2 வாரம் போவோம், நடக்கலை வச்சிங்களேன், சரி அவ்வளோதான் உட்காந்துருவோம். அப்போ இவங்க யாரை பார்க்குறாங்க? மனிதனை பார்த்து வருகிறார்கள். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீ மனிதனை பார்த்தால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ தாகமாக இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தாதான் அந்த ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் உன்னை விடுவிக்க முடியும். இன்னைக்கு நாங்கள் விடுதலை ஊழியத்தை செய்கிறதுனால எங்களுக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்துட்டார், இதை கொடுத்தார், அப்படி கிடையாது. எத்தனை வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தாலும் எங்கள் கரங்களில் இருந்து ஆவியானவர் தான் கிரியை செய்ய முடியும். அதனால தான் அவ பின்தொடர, இவர் கையில தான் இருக்கு, இவளை நான் விடவே மாட்டேன் என்று பின்தொடர்ந்து வருகிறார். நல்லா பாருங்க எவ்வளோ ஒரு தாகம். 3வது அவள் செய்த காரியத்தை படிக்கிறேன், 25வது வசனத்தை. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாளா? நல்லா கவனிச்சு பாருங்க. கூப்பிட்டும் அவர் பதில் கொடுக்கல, கூப்பிட்டுட்டே வரா, கண்டுக்கவே இல்லைங்க அந்த மகளை. ஆனாலும் அவர் கிட்ட போய் அவள் பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டு, உதவி செய்யுங்கப்பா. எவ்வளோ ஒரு பாருங்களேன், அந்த பிள்ளைக்குள்ள இருந்த வாஞ்ச. அந்த பிள்ளைக்கு தெரியும், இந்த மனிதர் தான், இவர் தான் எங்களை விடுவிக்க முடியும். அவ கூப்பிடும் போது சொல்றா, தாவீதின் குமாரனே என்று அவ கூப்பிடுறா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப விடுதலைக்கு, ஒரு சுகத்துக்கு 3 காரியம் தேவைப்படுகிறது. 1, அவரை நாம் என்ன செய்யணுமா? அழகாக எழுதிருக்கு, கூப்பிட ஆரம்பிக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், உட்கார்ந்து இருக்க கூடாது, கூப்பிடணும். எல்லா காரியத்துக்கு அவரை நோக்கி பார்க்கணும், அதுதான் ஜெபம். 2வது சொல்லி இருக்குது, பின் தொடர்ந்து கூப்பிடணும். ஏதோ ஒரு நாள் ஜெபித்த, 2 நாள் ஜெபித்த சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபத்துல நீ சோர்ந்து போகாத சொல்லி இருக்கிறது, நீ தொடர்ந்து ஜெபிக்கணும். 3வது அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கணும். வேதம் சொல்லுகிறது, மார்த்தாள் மரியாள் என்ற ஒரு சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் கர்த்தர் சாப்பிட போகும் பொழுது அந்த மகள் மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறார். மார்த்தாளோ அநேக காரியங்களை கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதன் மத்தியில் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது இயேசுவிடத்தில் வந்து சொல்றாங்க, என் சகோதரி எனக்கு உதவி செய்ய அனுப்புவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம்ல, அந்த மகள் ரொம்ப கஷ்டப்படுறாள், எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எப்படி இருக்கிறாப்பார், ஆமாம் நீ போ அப்படின்ட்டு அவர் சொன்னாரா? அதெல்லாம் சொல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தர. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டே இருக்கிற, இது இது இதுன்ட்டு எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. ஆனால் நீ இருக்க வேண்டிய இடது அவருடைய பாதத்தில் அமர்ந்துரு. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாதத்தில் உட்கார்றது கிடையாது. எங்க அற்புதம் நடக்க, எங்க அதிசயம் நல்லது தான், நான் தப்பெல்லாம் சொல்லலை. ஆனாலும் உன் வீட்டில் நீ ஜெபிக்கணும். உங்க வீட்டில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்தாதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அற்புதம் நடந்தது. அப்படி அந்த மகளுக்கு என்ன நடந்தது பாருங்களேன். 28வது வசனம், அதே மத்தேயு 15:20. இயேசு அவளுக்கு பிரியத்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இன்னைக்கு நீங்க எதை விரும்ப போறீங்க உங்களுக்கு கிடைக்கும், அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவரை கூப்பிடுங்க, தொடர்ந்து பின்தொடருங்க. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நாட்கள் கடந்து போய் விட்டது, இன்று என் வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை, நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கு, என் மகள் எப்படி குணமாகுவா என்று நீ கலங்கிறாத. கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படி சொன்ன பிறகு நடந்தது பாருங்களேன். அந்த இது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். உடனே அற்புதம் நடந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் தம் மகிமை உண்மையில் வெளிப்படுத்துவார். ஆனால் நீ உன் வாழ்க்கையில தேவைக்காக தேவனை தேடாதே, தேவனுக்காக, அதாவது உன் காரியத்துக்கு ஒரு அற்புதத்துக்காக கர்த்தரை தேடாத. அவர் மேல் வாஞ்சியாயிரு, அவரை நோக்கி பார், அவர் சமூகத்தில் நீ விழுந்து கட,
கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஒரு மகிமை நம்மளை மூடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா உண்மை நான் கூப்பிடாமல் விட்டு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அற்புதத்தை செய்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா, சோதரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கர்த்தர் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒரு அற்புதம் நடக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இன்னைக்கு பிசாசினால கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பத்தில், பிசாசினால குடி பழக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள், ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போறாரு. இன்றைக்கு நீங்க ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் உன்மேல் வாஞ்சையா இருக்கிறேன், என்னை விடுவீங்க ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடி பழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, இருக்கிற இடத்துல ஜெபிங்க. எல்லாம் குடி பழக்கத்தின் ஆவியில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோத்திரிக்கிறோமாப்பா, ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். இப்பொழுது நேரடியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நேரடி ஒளிபரப்புல இந்த லைவ் ஆண்டவரே ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கட்டும் ராஜா. எல்லா அசுத்த ஆவிகள் புறப்படட்டும் ஆண்டவரே. வியாதிகளை, நோய்களை கொடுத்திருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் இரத்தத்தினால் எரிக்கப்படுவதாக, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால எரிக்கப்படும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி. அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இப்பொழுது வல்லமை, வல்லமை, எல்லா மந்திரத்தின் கிரியைகள், செய்வினை கிரியைகள், அலக்கழிக்கிற பொல்லாத பிசாசே வீட்டை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி, நன்றி. குட்டி சாத்தானுடைய கிரியைகள், உன் வீட்டுக்குள்ள இருள் அடைந்தது போல இருக்கிற உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் வெளிப்படுகிறது, வெளிச்சம் வெளிப்படுகிறது. தேவனுடைய வெளிச்சம் வருகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உன் வீட்டுக்குள்ள வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீடு கட்டப்படும், உன் வீடு கட்டப்படும். சோதரிக்கிறோமாப்பா, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கிற உனக்கு வாசல்கள் திறக்கப்பட போகிறது, உனக்கு வாசல்கள் திறக்கப்பட போகிறது. நன்றி. அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஒரு மகிமை வெளிப்படட்டும், ஒரு அக்னி வெளிப்படட்டும், ஒரு மகிமையின் பிரசன்னம் வெளிப்படும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா வயிறு பிரச்சனைகள் ஆண்டவரே, வயிற்றில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே சுகமடைவதாக. யூட்ரஸ்ல, குடல்களில் இருக்கிற பிரச்சனைகள், எல்லா மந்திரத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள் வயிற்றிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். I command the name of Jesus. I command the name of Jesus. புறப்படு இயேசுவின் நாமத்தினால. கழுத்திலிருந்து புறப்படுவாயாக, கைகளிலிருந்து புறப்படுவாயாக இப்பொழுதே. I command the name of Jesus. விலகு என்று கட்டளை கொடுக்கிறேன். புறப்படட்டும், குடும்பத்தை விட்டு புறப்படட்டும். குடியின் ஆவியே புறப்பட இயேசுவின் நாமத்தினால. அசுத்த இச்சைகளோடு மாட்டி இருக்கிற இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். Thank you, glory. கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுவதாக. Thank you, Jesus. Thank you, Lord. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 984188
9948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.